இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற ரொம்ப முக்கியமான காய் பாகற்காய். இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் அவங்க முகம் அஷ்டகோணல்ல போகும். கரெக்ட் தானே? ஏன்னா அந்த கசப்பு யாருக்கும் அவ்வளவா பிடிக்கிறதே கிடையாது. இருந்தாலும் தொடர்ந்து சாப்பிடும்போது தான் அதனுடைய சுவையை பத்தி நம்மளால உணர முடியும். பல வருஷங்களா மாசத்துக்கு ஒரு தடையாவது பாகற்காயை சாப்பிட்றவங்களால மட்டும்தான் பாகற்காயோட டேஸ்ட்டை உணர்ந்து திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கே தோணும். கடாயில பாகற்காயை வதக்கி தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த பாகற்காயை விடவே மாட்டோம். பாகற்காயை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றதா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்படிதானே தோணுது. இதுல சிலர் பாகற்காயை ரொம்ப நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்கள கேள்விப்பட்டிருப்போம். எப்படி இவங்களால மட்டும் முடியுது? ஆனா திரும்ப அந்த பாகற்காயை சாப்பிடும் பொழுது நம்மளும் அந்த பாகற்காய் ருசிக்கு அடிமையாயிடுவோம்ன்றது தான் உண்மை. நம்ப முடியுதா? கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்புவீங்க. இது நம்ம ஊர் காய் தாங்க. ஆசியாவினுடைய வெப்பமண்டல நாடுகளில் இந்திய பர்மிய பகுதிகளில் தோன்றுனது தான் இந்த பாகற்காய். இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, சீனா, அப்புறம் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளுடைய வெப்ப பகுதிகளில் பரவலா இந்த காய் விளையுது. விட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்ச காய் இது. 100 கிராம் பாகற்காயில 82 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு. ஆல்ஃபா கரோட்டின், பீட்டா கரோட்டின், லியூட்டின், சியாகசாந்தின் போன்ற உடல் நலனுக்கு நன்மை செய்கிற ஃப்ளாவனாய்டுகள் நிறைய இருக்கு இந்த பாகற்காயில. புற்றுநோய், வயது முதிர்தல் மற்றும் பல நோய்களில் முக்கியமான பங்கெடுத்துக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து பாதுகாக்கிற போர் வீரர்கள் மாதிரி இந்த கூட்டுப்பொருள்கள் சேர்ந்து செயல்படுது. பாகற்காயை வதக்கிறது, சூப்பு, தேங்காய் பால் சேர்த்து செய்யறது என சமையல்ல மட்டுமல்ல, ஆசியாவினுடைய பாரம்பரிய மருத்துவத்திலையும் இது பயன்படுது. ஒவ்வொரு மருத்துவ பயனையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாகற்காய் நீரிழிவு நோய்க்கு எப்படி பயன்படுது? பாகற்காயில வைட்டோ நியூட்ரியன் பாலிபெப்டைடு பி என்ற தாவர இன்சுலின் இருக்கு. இது இரத்த சக்கரை அளவை குறைக்குது. ஆக நீரிழிவு நோய்களுக்கு பாகற்காய் ஒரு பயன்தர உணவு. பாகற்காயை சாரா அரைச்சி குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கி நோய்க்கு எதிரான தடுப்பாற்றலை நம்ம உடம்புல அதிகரிக்கிற தன்மையுடையது இந்த பாகற்காய். இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கவும் பாகற்காய் உதவுது. கண் பிரச்சனைகளுக்கு இந்த பாகற்காயில் இருக்கிற அதிகப்படியான பீட்டா கரோட்டினும் மற்ற குணங்களும் பார்வை திறனை மேம்படுத்துகிற சக்தியை உண்டாக்குது. நம்ம கண்ணில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்குது. இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடக்குவாதம், கீழ்வாதம் இதிலிருந்துலாம் நமக்கு நிவாரணத்தை கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு உதவுறதுனால முழு உடலையும் நச்சுத்தன்மையை அகற்றி பாதுகாக்கக்கூடியது இந்த பாகற்காய். நார்ச்சத்தின் மூலாதாரமான செல்லுலோஸ் மலச்சிக்கலை தடுக்க உதவும். பாகற்காயில செல்லுலோஸ் அதிகம் இருக்கிறதுனால அது ஒரு சிறந்த செரிமான ஊக்கியா செயல்படுது. இரைப்பை சுரப்பியை தூண்டுது. குன்மம் எனப்படும் டிஸ்பெப்சியா, வயிறு செரிமானம் சம்பந்தப்பட்ட நோய் இது. இதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த பாகற்காய் உதவுது. புற்றுநோயை எதிர்க்கிறதுக்கு பாகற்காய் ரொம்பவே பயன்படுது. பாகற்காயில முக்கியமான 2 கூட்டுப் பொருட்கள் இருக்கு. எலோஸ்டியரிக் ஆசிட் இந்த பாகற்காயுடைய விதையில இருக்கு. 15-16 டைஹைட்ராக்சி எலோஸ்டியரிக் ஆசிட் என்பது முத்தலான பாகற்காயில காணப்படுது. இந்த கூட்டுப் பொருட்கள் ரெண்டுமே லுகேமியா எனப்படும் இரத்த புற்றுநோய்க்கு தீர்வு காண சிறந்தவை. இது ரெண்டுமே ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுல உதவி செய்து வெள்ளை அணுக்களினுடைய எண்ணிக்கையை சமச்சீரா பராமரிக்குது. பாகற்காய் எப்படி வாங்குறது? பாகற்காய் வாங்கும்போது புதிய காயா பளிச்சுன்னு மேல் தோலோட கரும்பச்சை நிறத்துல இருக்கிறதா பார்த்து வாங்கணும். காயினுடைய மேற்பரப்புல வெட்டுக்களோ வடுக்களோ இல்லாத மாதிரி பார்த்து வாங்கணும். ரொம்ப சாஃப்டா புள்ளியா இருக்கிற ஆரஞ்சு கலர் கலந்த பாகற்காயை நம்ம வாங்கக்கூடாது. கடையில வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே நல்ல குளிர்ந்த நீர்ல, நல்ல டேப் வாட்டர்ல நல்லா கழுவிடணும். அதுக்கு பிறகு பேப்பர் வச்சு அது மேல பரப்பி ஈரம் போகிற அளவுக்கு காஞ்ச பிறகு ஓட்ட போட்ட பிளாஸ்டிக் பையில வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம். இந்த முறையில நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டுறாம இருக்கும். பாகற்காயினாலே கசப்பு, அந்த கசப்பை நீக்கி எப்படி சமைக்கிறது, அதுக்கு சில டிப்ஸும் இருக்கு. காயை நறுக்கி உப்பு, மசாலா தூள் போட்டு பிசைஞ்சு ஊற வச்ச பிறகு
வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா காயினுடைய கசப்புத்தன்மை குறையும். அது மட்டும் இல்ல, பாகற்காய் துண்டுகள்ல தண்ணீர்ல உப்பு சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சு தண்ணீரை வடிப்பதாலும் மோர்ல அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனாலையும் கூட கசப்பை குறைச்சிடலாம். பாகற்காயை பற்றின 2 எச்சரிக்கைகள் உண்டு. அதிகமாக பாகற்காய் எடுத்துக்கொண்டா இரத்த சர்க்கரை அளவு குறைஞ்சிவிடும் அபாயம் இருக்கு. அதனால சமச்சீரான உணவு எடுத்துக்கொள்வதுடன் பாகற்காயினுடைய அளவுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். அளவுக்கு அதிகமாக பாகற்காய் சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணிகள் கூடுமான வரை பாகற்காயை விட்டு தள்ளியே இருக்கிறது நல்லது. அப்படி சாப்பிட்டாலும் பாகற்காயினுடைய அளவை ரொம்ப கம்மியான அளவு சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற மோனோகாரின்ஸ் என்ற பொருள் சூல் கொண்ட கருப்பையில் ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தலாம். மிக மிக குறைஞ்ச அளவு பாகற்காய் எடுத்துக்கொண்டால் எதுவும் பிரச்சனை வராது. ஸோ பாகற்காயினுடைய மருத்துவ குணங்களையும் பாகற்காயினால என்னென்ன பயன்கள் ஏற்படுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோ மூலமா உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்பப்போ கொடுக்குற வீடியோ அந்தந்த டைமுக்கே உங்களை வந்து சேரும்.